எழும்பி பிரகாசி என் மகனே, எழும்பி பிரகாசி என் மகளே. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. மகிமை உன் மேல் உதித்தது. அவர் மகிமை உன் மேல் உதித்தது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமாம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 37 அதுல 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். யாரங்க? 23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் ஸ்தோத்திரம். இப்ப நல்ல மனுஷன் சொல்லுவாங்களே, நல்ல மனுஷன் எப்படித்தான் இருந்தாலும் எப்படி இந்த காரியத்தை செஞ்சு இந்த மாட்டிக்கிட்டாங்க, நல்லா தானே இருந்தாங்க, ஏன் அப்படி இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாங்க? ஸ்தோத்திரம். சாத்தான் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர், நல்ல ஒரு காவல்துறை, நல்ல காவல்துறை இருக்கிறாங்க, நல்ல போலீஸ் அதிகாரி இருக்காங்க, நல்ல நேர்மையான அதிகாரிகளா இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அவங்க அந்த செய்களை பார்த்தீங்களா, அந்த தாயையும் அந்த மகனையும் அப்பாவை என்ன பண்ணாங்க? அடிச்சே கொண்டுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிருகத்தனமா என்ன பண்றாங்க? அதை சரியா ஆனந்த் பண்ணிக்கலாம், ஆனா என்ன பண்றாங்க? அதை சரியா என்ன பண்ண அவங்க செய்யல. நல்ல மனுஷனுடைய நடைகள், ஆனா நல்ல போலீஸ்காரங்க நல்ல இருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் நீங்க எழுதப்பட்டிருக்கிறது நல்ல மனுஷன்தான். நல்ல ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்தோம்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். விழுந்தா ஆண்டவர் தூக்கிடுவார். ஏன் உத்தமம் பண்றேன் உலகத்தான் மற்றது. யோசேப்பு உத்தமத்தான் இருந்தான், நல்லா தான் இருந்தான். ஆனா என்ன அவன் என்ன பண்ணான்? பாவத்துல விழுந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் மனைவி கைப்பிடிச்ச உடனே என்ன பண்ணா? ரிமார்க் பண்ண சொல்லி என்ன பண்ணான்? பொய் சொல்லி அவனை தூக்கி சிறையில் போட்டான். நடந்த சம்பவம் என்ன? சிறை சார்ந்து வெளியே கொண்டு வந்தார். அவன் விழுந்தாலும் என்ன பண்ணல? தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் கீழே விட மாட்டார். இங்க வசனம் சொல்லுவது, நல்ல மனுஷன் நடைகள் கர்த்தரால் அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு சோதரம். அது விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் என்ன பண்ண? அவனை கையில வச்சுக்காரான். ஆமா, கர்த்தருக்கு சோதரம். சொல்ல, அவர் கையில நம்ம எப்படி இருக்குமா? அலங்கார முடியுமா இருக்குமா? அவர் கையில நம்ம உள்ளங்கையில வரைஞ்சு வச்சுக்காரான். சோதரம். நம்ம அவரை உள்ளங்கையில, ஆமா, உள்ளங்கை கை எப்படி எப்பயுமே கையை நம்ம, ஆமா, எப்பயுமே நம்ம அப்பா முன்னாடி வச்சுக்காரு. நம்ம எசா முன்னாடி வச்சுக்கிறோமா? இல்லை செல்போனை வச்சு தேவையில்லாத காரியத்தை நோட்டிட்டு இருக்கோமா? இல்லை நேரத்தை வீணடியே செஞ்சுட்டு இருக்கோமா? நம்ம எதை முன்னாடி வச்சிருக்கிறோம்? நல்ல மனுஷனாக காணப்படும். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் கையில் என்ன பண்ண? ஆண்டவனை தமது கையினால் அவனை என்ன பண்ணாரு? தாங்குகிறான். ஸ்தோத்திரம். சொல்லுவாங்களே, அவங்களுக்கு தாங்குகிறார். ஆமா, இவங்களுக்கு ஆண்டவர் அவங்களை தாங்குவார். ஏந்தினவர், சுமந்தவர், தாங்கினவர், தப்புவிக்கும் வல்லவரா இருக்கிறார். அவர் நம்மளை தாங்குகிற தகப்பன். ரூத் ஆண்டவரை தாங்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வாழ்க்கையில பயங்கரமான வறட்சி, போராட்டம், எல்லாமே முடிஞ்சு வச்சு, வாழ்க்கையில முடிஞ்சு வச்சுன்னு நினைச்சிட்டு வந்தான். நவோமியோடு கூட அப்படின்னா ஒரு மருமை போயிட்டா ஒரு மருமனை கூட வர்றான். வாழ்க்கையில எதிர்காலமே இல்லை. ஆனா அவர் ஆண்டவர் என்ன பண்றார்? சரியா பிடிச்சுக்கிட்டார். ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த ரூத்தை கையில் வச்சுட்டார். முந்தின குணத்தை பார்க்க பிந்தின குணம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ரட்சிக்கப்பட்ட முன்னாடி இருக்கோம், இப்ப எப்படி நம்ம இருக்கோம்? நம்முடைய குணம் எப்படி இருக்கு? ஆண்டோட கையில் நம்ம எப்படி இருக்கோம்? நம்முடைய குணம் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். முகத்தை பார்த்து, எடையை பார்த்து, வீடை பார்த்து ஆண்டவர் அழகு கூடத்தில், நம்ம இருதயத்தை பார்த்து என்ன, இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிவார். மனுஷனுடைய தோற்றம் மனுஷன் என்ன பண்ணுவான்? ஆனா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனை கையில தாங்குகிறார். நம்மளை தாங்கும் தகப்பன். நம்மளை சுமக்கும் தகப்பன், நம்முடைய குடும்பத்தை தாங்குகிறவர், நம்ம தூங்குமல் நம்மளை காவல் காக்கிற, நம்மளை எவ்வளவு சிறவளை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தருக்கு நம்மளை இவ்வளவு காலம் நம்மளை தாங்கினவர். சோதம் ஆண்டு எவ்வளவு நல்லவர் பாருங்க.
சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் அந்த குடும்பத்தை தாங்குறேன், நான் தான் குடும்பத்தை. நீங்க தாங்கல, ஆண்டவர் தாங்குறார். ஆமா, நம்ம வேலை ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அவரோட கிருபை. சில பேர் நான் தான் அந்த குடும்பத்தை தாங்கி நிக்கிறேன், ஆண்டவர் தான் நம்ம தாங்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கிரிகள் அல்ல, ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் தகப்பனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆமே ஸ்தோத்திரம், நம்மளுக்காக இலவசமா அந்த ரட்சிப்பை நம்ம கொடுத்துருக்கிறார். நம்ம வாழ்க்கை ஸ்தோத்திரம் இந்த உலகத்தை போட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். அவருடைய கையில் என்ன பண்ணணும், அவனை பார்த்து சந்தோஷப்படுகிறோம் நம்ம காணப்படும். அதனால எந்த நேரத்திலையும் இப்படி போட்ட காரியத்தை விழுந்து போயிட்டுனா என்ன, நீதிமான் விழுந்தாலும் என்ன பண்ணுவான், மறுபடியும் எழுந்திருப்பான். ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அந்த ட்ரெயினை விட்டுட்டீங்களே, ஐயோ வசதி போகாம இருப்பீங்களா, அடுத்த ட்ரெயின் போகும்ல, அடுத்த வாய்ப்பு தேவன் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு அந்த வாய்ப்பு, ஆனால் மறுபடியும் இந்த வாய்ப்பு என்ன, மங்களகரமான காரியங்களை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் வெளிப்படுத்துவார், நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் நம்மளை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் கையில ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த கால நேரத்தை ஒப்பு கொடுக்க நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, தேவன் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி பிரகாசி என் மகனே, எழும்பி பிரகாசி என் மகளே, உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது, உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது, மகிமை